என்னோட கம்யூனிட்டில நான் நிறைய டைம் பேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேத்துக்கு பேஷன் அப்படின்னா என்னங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் இப்போ கிளியரா சொல்றேன். எப்படி உங்க பேஷனை நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேஷனுங்கிறது ஒரு புது வேர்டு கிடையாது. அது நம்மளே இருக்கு. அதை வந்து தமிழ்ல அழகா வேட்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்கை அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கும். நம்ம இந்த விஷயம் செய்யணும், பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் நம்மளுக்குள்ள தோணி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா அமரன் மூவில அவருக்கு எப்படி மிலிட்ரியில சேரணும் அப்படிங்கிற அந்த ஏஜ்ல அவருக்கு தோணுச்சோ அதுதான் வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி பேஷன் எதுவும் பெருசா இருந்தது இல்ல. ஐ வாண்டட் டு பி அ டாக்டர். பட் +2 மார்க்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. அண்ட் ஐ பிகேம் அன் இன்ஜினியர். ஸோ இப்படிதான் வந்து வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு. ஸோ எந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஐ வாஸ் அ ஒர்க்கிங் உமன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் பீயிங் அ மாம் ஒர்க் பண்றது எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. ஆஃப்டர் மெட்டர்னிட்டி லீவ் ஐ ஹாவ் டு லீவ் மை கிட் அண்ட் கோ டு ஆஃபீஸ். அந்த 1 வீக் முன்னாடி ஐ ரியலி ஷேட்டர்ட். என்னால எதுவுமே பண்ண முடியல, எதையுமே யோசிக்க முடியல. பிகாஸ் ஐ ஹாவ் டு லீவ் மை கிட் டு சம் ஒன் அண்ட் கோ டு ஆஃபீஸ். ஸோ இந்த நிலைமை வந்தப்போ எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. இப்ப நினைச்சா கூட அதை என்னால அதை எடுத்துக்கவே முடியல. ஸோ அப்ப நான் வந்துட்டு ஒரு ஒரு லேடி இருந்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட வந்து சொல்லி நான் அழுதேன். எனக்கு ஏன் வந்து படிப்புன்னு ஒண்ணு கிடைச்சது, நான் ஏன் வந்து இவ்வளவு நல்லா படிச்சேன், நான் ஏன் வேலைக்கு போனேன், இதனாலதான் என்னால என் குழந்தைய வந்து கூட இருந்து பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் அது என்ன சொல்றது, வருத்திக்கிட்டேன். அந்த டைம்ல ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வருத்திக்கிட்டேன். பட் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல போக போக உங்க குழந்தைங்களுக்கான எஜுகேஷனுக்காகவாவது நீங்க வேலைக்கு போற பணம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஐ வாஸ் சம்ஹவ் ஓகே. ஸோ இந்த நெருடல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து லிட்ரலி கடவுள்கிட்ட வந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் பிஃபோர் மேரேஜ் ஆல்சோ ஐ ஹேட் திஸ் பாயிண்ட். கண்டிப்பா ஆஃப்டர் பேபி நான் வந்து வேலைக்கு போகக்கூடாதுங்கிறத நான் வந்து என்னோட கணவர்கிட்ட அப்ப நான் எடுத்து வச்சேன். அப்போ வந்து ஓகே, காலப்போக்கில் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. பட் ஆஃப்டர் இந்த ஒர்க் அவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ வந்து விடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வரல. பிளஸ் குழந்தைய விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் நெருடிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல லக்கிலி யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. நான் எக்ஸாக்டா ஒரு 3 days தான் என் குழந்தைய விட்டுட்டு நான் வேலைக்கு போயிருப்பேன். யூனிவர்ஸ் என்னோட வேண்டுதலை கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு ஒரு பெரிய பேரலைய உலகத்துக்கு கொடுத்துருச்சு, கோவிட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவிட்னால நான் வந்து என் குழந்தை கூட நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஒர்க்கும் பண்ணேன் வீட்டுல இருந்து. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுனால எனக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு என்னால குழந்தைய பாத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுல விட்டு ஸ்டெப் அவுட் ஆகாம இருந்தா என்னால ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு என்னால என் ஒர்க்கையும் மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ நம்ம ஏன் இதை வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை எடுத்துக்க முடியாது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆஃப்டர் பீயிங் அ மாம் அவங்க வேலையை விட்டுட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் விட வேண்டியது இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்களும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கோவிட் வந்து ஒரு பெஸ்ட் பீரியடா இருந்தது. இப்ப நிறைய மாம்ஸ்க்கு இந்த ஒரு லெவரேஜ் கிடைச்சிருக்கு. அப்படி சப்போஸ் கிடைக்கலனாலும் இப்போ பிசினஸ் அப்படின்னு நான் சொல்றது, உங்க பேஷனை பிசினஸா ஆக்கலாம்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் முன்னாடியே இருந்து கிடைக்கல. இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மதர்ஸோட தலையெழுத்த மாத்தும். பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணுங்கிற ஒரு மதர்ஸுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதை என் பேஷனா எடுத்துக்கிட்டேன். எப்படி வந்து வீட்டுல இருந்தே இந்த பொருளாதார சுதந்திரத்தை
ஒரு அம்மா அடைய முடியும் அப்படிங்கிறத நிறைய சர்ச் பண்ணேன். எப்படியெல்லாம் கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இருக்க டிஜிட்டல் பீரியட்ல நம்மளுக்கு ஃபுட் வீட்டுக்கு வருது, நம்ம ஆர்டர் பண்ற ஐட்டம்ஸ் வீட்டுக்கு வருது, எல்லாமே நம்மளுக்கு டோர் ஸ்டெப்ல நம்ம மொபைல்ல எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்தக்கூடாது? ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல அவங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸா போடுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி த யூடியூப் சேனல். இப்படி மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஒரு மதர்ஸோட லைஃப்லயோ இல்ல யாரோட லைஃப்லயோ அவங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னாவே தட்ஸ் யுவர் டிஜிட்டல் சர்வீஸ். அண்ட் இதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தட்ஸ் யுவர் டிஜிட்டல் கோர்ஸ். ஸோ இப்படிதான் நான் வந்து பேஷனை டிஜிட்டல் ப்ராடக்டா சர்வீஸா மாத்தலாம்னு சொல்றேன். ஐ ஹோப் இதுல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்லி தரேன்னு கேட்டீங்கன்னா, எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்தலாம், டிஜிட்டல் சர்வீஸா மாத்தலாம், அண்ட் அதுக்கான செட்டப், ஸ்டெப் டு ஸ்டெப் கைட் எல்லாமே நான் என்னோட கம்யூனிட்டியில ப்ரொவைட் பண்றேன், பேஷன் தமிழச்சி ஹப். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதே மாதிரி உங்க நாலேஜை நீங்க டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ மீ அண்ட் ஜாயின் மை கம்யூனிட்டி பேஷன் தமிழச்சி ஹப். தேங்க்யூ.